ரியாலிட்டி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் விஜய் டிவி. ஏன்னா இங்கே தரமான கான்செப்டோட நிறைய ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ தான் நியா நானா. இந்த ஷோவை பற்றி சொல்லணும்னா பல வருஷமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அன்றாட மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள், சில நேரங்களில் ரொம்ப ஜாலியான டிபேட்லாமே இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நியா நானா ஷோக்குன்னு சொல்லிட்டு பல ரசிகர்களும் இருக்காங்க. இந்த சூழலில் தான் ரீசெண்டாக தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் குறித்து ஒரு விவாதம் வந்து நடந்துச்சு. அந்த எபிசோட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி தெருநாய்கள் பிரச்சனை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்க நேரத்தில் அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் இங்கே ஒரு டிபேட் நடந்துச்சு. ஆனால் அப்படி நடந்த அந்த விவாதம் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நாய்களுக்கு ஆதரவாக பேசின நிறைய பேத்தோட பேச்சு வந்து ரொம்ப தப்பாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பலர் குற்றம் சாட்டியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரபல சீரியல் நடிகை சந்தியா வந்து ரொம்ப கோவமாக இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது விஜய் டிவியும் கேடு கெட்ட மீடியா லிஸ்ட்டில் இணைஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் தான் நியாயப்படுத்தணும் அப்படின்னா எதுக்கு இந்த நிகழ்ச்சி? அதுக்கு மேலே நீதிமன்றத்தில் கேஸ் போயிட்டுருக்கு. தீர்ப்புக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னவோ நீதிபதி மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இன்னுமே நாய்கள் மேலேயும் நாயை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க மேலேயும் இருக்கக்கூடிய வெறுப்பை ரொம்பவே அதிகமாக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இது ஒரு பொறுப்புள்ள மீடியா பண்ற விஷயமா? கோபிநாத் நீங்க என்ன நீதிபதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கு ஆதரவா பேசின படவா கோபி அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனிதர்கள் மீதான அன்பிலும் நாய்கள் மீதான அன்பிலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துல தான் என்னோட வீட்டு கல்யாண வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஆனால் நான் நினச்சது வேற, அங்கே நடந்தது வேற. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களோட நிலை குறித்து எனக்கு தெரியாது. என்னோட கருத்தை முழுமையாகவே நிகழ்ச்சியில் தெரிவிக்க விடலை. நீங்கள் எல்லாருமே பார்த்தது எடிட் பண்ணப்பட்ட ஒரு எபிசோட் தான். அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. முடிஞ்சா அந்த நிகழ்ச்சியோட எடிட் செய்யப்படாத வீடியோவை போட சொல்லுங்க, அப்பதான் நான் பேசினது புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் யாருமே என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பேசினது யாரோட மனசையுமே புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல கிடையாது. என்னோட கருத்துக்கள் அப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஷோல வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நைட்டு 9 மணிக்கு மேல வெளியே போகாதீங்க, நாய் குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் இப்ப எல்லாருமே படவா கோபியை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அப்படி பேசின விஷயத்தை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, நான் ஃபுல்லாவே பேசின விஷயத்த அவங்க காட்டவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சேனல் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி பல பேர் வந்து நியா நானா ஷோக்கு எதிராக இப்ப பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு கேஸை எடுத்து போட்டிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தெருநாய்கள் பத்தி ஆல்ரெடி வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி கான்செப்டை எதுக்காக எடுக்கணும்? இதை வந்து ஆதரிப்பவங்க எதிர்ப்பவங்கன்னு பேசி அதை ஏன் எடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து நியா நானா ஷோக்கே பாதிப்பு ஏற்படுற வகையில் பல விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.